இன்சுலின் பம்புங்கிறது அது அதாவது வயிற்றில் அதை அட்டாச் பண்ணி விட்ருவாங்க. விட்டுட்டு அந்த நீடில் வந்து சப்குட்டேனியஸ் பிளேனில் உள்ளே இருக்கும். இது என்ன பண்ணும், நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இந்த அதாவது சாப்பிட்ட உடனே, காலையில் சாப்பிட்ட உடனே எவ்வளோ ரிலீஸ் பண்ணணும், 5 யூனிட்டா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு 10 யூனிட்டா, நைட்டு சாப்பாட்டுக்கு எத்தனை யூனிட்டு அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டால் ஆட்டோமேட்டிக் அது நீங்கள் சாப்பிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளட் சுகர் கொஞ்சம் கூடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த 5 யூனிட்டை ரிலீஸ் பண்ணிடும். இது வந்து சின்ன குழந்தைகள் டைப் 1க்கு தான் ரொம்ப பிரயோஜனம். டைப் 1க்கு வந்து அந்த குழந்தைகள் மானிட்டர் பண்ணிக்கிட்டாது. நீங்கள் 5 யூனிட் போடணுன்னா அந்த குழந்தைக்கு 5 யூனிட் எப்படி எடுக்கணும்னு போட தெரியாது. இல்லை நீங்கள் பேரண்ட்ஸ் போடணும். இப்போ வீட்டில் ஸ்கூலுக்கு போகுது, அங்கே சாப்பிடும்போது அங்கே யார் போடுறா உங்களுக்கு இன்சுலின், அது சரியாக போட மாட்டாங்க. அதனால் அந்த டைப் 1 பேஷண்ட்டு தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல் பம்பு. ஆனால் அந்த பம்பு விலை வந்து 1 லட்சம் 2 லட்சம் இருக்கும். 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா அந்த மாதிரி இருக்கும். அட்வான்ஸ் டெக்னாலஜி அது. இப்போ வந்து அந்த பம்பிலே அந்த நீடில் உள்ளே இருக்கனால நீங்கள் ஒரு பட்டனை தட்டினீங்கன்னா எவ்வளோ ப்ளட் சுகர் இருக்குங்கிறத அங்கே மானிட்டரில் டிஸ்பிளேயில் வந்துடும். அப்படி பார்த்து நீங்கள் அதை அந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அது இட்ஸ் அ டிஜிட்டல் ப்ராசஸ்ஸு. நீங்கள் அதை ப்ரோக்ராம் பண்ணி விட்டுக்கலாம். அது பட் ஆட்டோமேட்டிக் மிஷின், அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணிடும். அந்த நீடில் தான் நீங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா 20 நாளைக்கு ஒருக்கா மாற்ற வேண்டியது. சும்மா லேசாக எடுத்துகிட்டு வேறு ஒரு நீடில் வச்சு லேசாக ஃபிக்ஸ் பண்ணி விடணும். அது அப்டாமினல் வாலில் அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க. அது நீங்கள் அதோட நீங்கள் இருக்கிற படுக்கலாம், எழுந்திருக்கலாம், போகலாம், எல்லாம் செய்யலாம். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எந்த டைமுக்கு எந்தெந்த சாப்பாட்டுக்கு மத்தியானம் எவ்வளோ ரிலீஸ் பண்ணால், நைட் எவ்வளோ ரிலீஸ் பண்ணால், மத்தியானம் சாப்பாடு போட்டதும் ப்ளட் சுகர் வில் ஸ்டார்ட் ரைசிங். ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 யூனிட் ரிலீஸ் பண்ணிடும். டைப் 1க்கு தான் அது ரொம்ப பிரயோஜனம். ஆனால் காஸ்ட்லி ப்ராசஸ். அது வந்து இங்கே சென்னையில் இருக்குது. அந்த உள்ள அட்டாச் பண்ணுற அந்த சென்டர் வந்து சென்னையில் இருக்குது. அல்லது கொச்சின் போனோம், அமிர்தா இன்ஸ்டியூட்டில் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் தான் இப்போதைக்கு இருக்குது. திருவனந்தபுரத்தில் இருக்குது. அதெல்லாம் டைப் 1க்கு தான் ரொம்ப பிரயோஜனம்.